அதாவது இந்த செக்ஸ் லைஃப் வந்து ஒரு தோட்டம் மாதிரி தான். நீங்க வந்து தோட்டத்தை வந்து பராமரிக்கணும், காதலை பராமரிக்கணும். காதலை புது புது உத்திகள், இப்போ நாங்கள் டிவியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், இல்லை சேனலில் நிறைய பேசுகிறோம். புது புது விஷயங்களை சொல்லும்போது அது நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு புத்தகம் படிக்கிறோம், இதுக்குன்னே ஸ்பெஷலாக படிக்கணும். நீங்கள் உறவுகள் பற்றி படிக்கணும், செக்ஸ் பற்றி படிக்கணும், இந்த மாதிரி சேனல்கள் நிறைய பார்க்கணும். அது நிபுணர்கள் சொல்கிறத செயல்படுத்தணும். சரி, நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு வேறு வேலையை பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்தி பார்க்கணும். அப்போது இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் செக்ஸ் வாழ்க்கை வந்து ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா 580 பொசிஷனில் செக்ஸ் பண்ண முடியும். இடத்த மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வந்து பெட்டில் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் அண்டர் த ஷவர் பண்ணுங்கள், கிச்சனில் யாருன்னா அங்கே பண்ணுங்கள், ஹாலில் பண்ணுங்கள், நீங்கள் வெளியூர் போகிறீங்க தங்குறீங்கன்னா அங்கே பண்ணுங்கள். வெரைட்டியை உள்ளே கொண்டு வரும்போது அது ஒரு த்ரில் அண்ட் எக்ஸைட்டேஷன் இருக்கும். செக்ஸை வந்து அதை நல்லா வச்சுக்கணும். இப்போ ஒரு தோட்டம் நமக்கு இருக்குது, நம்ம அதை பராமரிக்கவே இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளில் அது காடாக மாறிடும், தோட்டமாக இருக்காது. எல்லாமே முளைக்கும், முட்செடிகள் குப்பை எல்லாம் வளர்ந்து போய் காடாக இருக்குமே தவிர, நீங்கள் விரும்புகிற செட்டிகள் மட்டும் ஒரு அருமையான பிருந்தாவன் இல்லை எங்கேயா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவையானதை மட்டும் வளர்த்து வச்சுருப்பானுங்க, மற்றெல்லாம் வெட்டி விட்டுருப்பாங்க. என்ன அளவுக்கு வேணுமோ அதை வெட்டி அதை பராமரிப்பாங்க, அதுக்கு ஆட்களை போட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுடைய காதலை நீங்கள் பராமரிக்கலைன்னா அது புதர்களாக மாறிடும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா செக்ஸ் ஆர்வம் குறைஞ்சிடும். இதற்கு எதிர்மறையாக பல்வேறு ஆய்வுகளே பண்ணியிருக்காங்க. 70 வயதானாலும் 60 வயதானாலும் நீங்கள் டெய்லி செக்ஸில் ஈடுபட முடியும். அதற்கான முனைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி செக்ஸை பண்ண முடியும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாகவும் நீங்கள் செய்ய முடியும். அப்போது காதலை பராமரிக்கணும், அதற்கு முயற்சி இருக்கணும், நேரம் ஒதுக்கணும், குவாலிட்டி டைம் ஒதுக்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், ஒரு சாதாரண தம்பதிகள் வந்து ஒரு வாரத்தில் 15 மணி நேரம் மனம் விட்டு பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும். சினிமா ஒன்றா சேர்ந்து பார்க்குறது இல்லை, உங்களுக்கு 15 மணி நேரம் வந்து நேரம் ஒதுக்கணும். நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் கிட்டத்தட்ட 25 மணி நேரம் ஒதுக்கணும். அந்த நேரத்தில் செக்ஸ் பண்ணலாம், குழந்தைகள் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது. மனம் விட்டு இந்த கடற்கரையில் காதலன்னு காதலியும் பேசுகிற மாதிரி உங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். இப்படி பல விதிமுறைகள் இருக்குது. பேச்சில் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நடைமுறை வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும், உறவுக்கு மறைக்கக்கூடாது, பார்ட்னர்லேருந்து ஒரு மறைவான ஒளிவு மறைவான ஏரியாக்களை வச்சுக்காதீங்க. எதுலையும் செல்ஃபோன்லேருந்து அவங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்கள் மனைவிக்கோ கணவருக்கோ 100% தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ரகசியங்களை வச்சுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் பல்வேறு விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சு பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கும், இல்லைன்னா புதற்காடு தான் இருக்கும். அதுதான் நடக்கிறது எல்லார் வாழ்க்கையிலும். அதை நெக்லெக்ட் பண்ணுறதுனால அது புதற்காடாக மாறும். காதல் வந்து பின்னால் போயிட்டு பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கும். பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது? இப்போ உங்களால் தீர்க்க முடியல, செக்ஸ் பிரச்சனை இருக்குது, உறவுகளில் பிரச்சனை இருக்குது, நிபுணர்கள் இருக்காங்க. அப்போ அந்த கலைகளை எடுத்துட்டு நீங்கள் அதை சரியாக வளர்க்க வேண்டும்.